ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியரிங் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக கட்டின வீட்டுக்கு ஃப்ளோரிங் இல்லாட்டி டாடோ வந்துட்டு என்ன மாதிரியான மெட்டீரியலை வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தான் வந்துட்டு கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்க 3 மெட்டீரியல் டைல், மார்பிள், கிரானைட்டை தாங்க இன்னைக்கு 10 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேனுஃபேக்சர். ஸோ டைலு எதுலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு மேன் மேடு ஃப்ரம் கிளே. ஸோ வந்து டைலை வந்துட்டு கிளேல இருந்து தான் நம்ம வந்து மேனுவலாக வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோம். தென் வந்துட்டு மார்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது நேச்சுரல் ராக்ல இருந்து தான் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறோம். பட் ஆனால் வந்துட்டு மார்பிள் வந்துட்டு மோஸ்ட்லி லைம்ஸ்டோன்ல இருந்து தான் வந்துட்டு உருவாகுது. ஸோ அதோட கலர் வந்துட்டு லைட் கலராக இருக்கும். ப்ளஸ் மேக்ஸிமம் அதோட ஷேடோ வந்துட்டு டார்க் கலராகவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரானைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் ராக்ல இருந்து வந்துட்டு கிரானைட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு ஹார்ட் கலராகவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக் வியூ. ஸோ வந்துட்டு டைல், மார்பிள், கிரானைட் வந்துட்டு நமக்கு பார்த்த உடனே என்ன மாதிரியான லுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத தான் இங்கே வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டைல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டைலில் என்ன தான் வந்துட்டு செராமிக் டைல் வாங்கி ப்ளேஸ் பண்ணாலும் அது வந்து ஆர்டிஃபிஷியல் லுக்கு தான் கொடுக்கும். மேபி இப்போ வர்ற போர்சலின் டைல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நேச்சுரல் லுக்கை கொடுக்கலாம். பட் அனுவுமே வந்துட்டு நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் மட்டும்தான் கொடுக்கும். மார்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஃபினிஷையும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ராயல் லுக்கையும் வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே மார்பிள் கொடுக்கும். பிகாஸ் வந்துட்டு மார்பிள் வந்து லைட் கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லுக் வந்துட்டு கிடைக்கும். கிரானைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னதான் கிரானைட் வந்துட்டு மார்பிளுக்கு ஈக்குவலா வந்துட்டு நேச்சுரல் லுக்கை கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஹார்ட் ஃபினிஷை மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும். தேர்டாக நம்ம பார்க்க போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைஸஸ். ஸோ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான அவைலபிள் சைஸ் இருக்குது இந்த 3 மெட்டீரியலுக்கு, அதை தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த தேர்ட் கேட்டகரியில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இதோட ஸ்டார்டிங் வித் பார்த்தீங்க அப்படின்னா 150 mm-லேருந்து 1.2 மீட்டர் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. தென் வந்து மார்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு மார்பிளை வந்துட்டு அவங்க வந்துட்டு நேச்சுரல் ஸ்டோன்ஸ்ல இருந்து கட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த நேச்சுரல் ஸ்டோன்ல இருந்து கட் பண்ணி எடுத்த பிறகு நமக்கு வந்துட்டு திக்னஸ் வந்துட்டு 16 to 25 mm திக்னஸ்ல வந்துட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரானைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானைட்டும் சேம் வந்துட்டு மார்பிள் மாதிரி தான் வந்துட்டு நம்ம நேச்சுரல் ஸ்டோன்ல இருந்து கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ வந்து நமக்கு திக்னஸ் வந்துட்டு இதுவும் சேம் வந்து 16 to 25 mm வந்துட்டு கிடைக்குது. ஃபோர்த் நம்ம கம்பேர் பண்ண போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவைலபிலிட்டி. ஸோ இந்த 3 மெட்டீரியலில் வந்துட்டு மார்க்கெட் அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்றதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஃபிக்ஸ்டு சைஸ்லையும் லாட்ஸ் ஆஃப் கலர் நிறைய கலர்லையும் உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து நிறைய டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்புறம் நிறைய டைப் ஆஃப் ஷேட்டில்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம வாங்கி அதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் வேரியஸ் சைஸுக்கு. கிரானைட்டை பொறுத்த மட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் கலர் அண்ட் பேட்டர்ன் வந்துட்டு சாய்ஸஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் செலக்டடாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதை வந்து வாங்கி நம்ம வந்துட்டு மார்பிளை போல் வந்துட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண போகிற கேட்டகரி மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்து. ஸோ வந்துட்டு டைலை பொறுத்த மட்டும் அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரிமார்க்கபிளாக தான் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு இன்க்ரீஸ்க்கான சான்சஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைலோட திக்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கீழே இருக்க மாற்றம் வந்துட்டு ஹாலோ சவுண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அது சீக்கிரமாக பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மார்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஈவன் மோர் வந்து கம்பேரிட்டிவ்லி டைலை விட அது வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. கிரானைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட நேச்சுரலாகவே அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஸோ வந்துட்டு கம்பேர் வித் டைல் அண்ட் மார்பிள் வந்துட்டு கிரானைட் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி என்ன அப்படின்னா யூசேஜ். இந்த 3 மெட்டீரியலையும் வந்துட்டு நம்ம எந்த மாதிரியான லொகேஷன்ல வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம இங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ டைல் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு டைலை வந்துட்டு நம்ம இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸ்டர்னலுக்கு யூஸ் பண்ற டைலை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கேத்தாப்புல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க டைலை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். ஸோ இன்டீரியரை பொறுத்த மட்டும் டைலை வந்துட்டு ஃப்ளோர் அண்ட் வாலுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வெட் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைலை வந்து நம்ம வந்துட்டு ஆன்டிஸ்கேட்டட் டைல்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். மார்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மார்பிள் வந்துட்டு டைல மாதிரியே அதே மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு டைலை விட வந்துட்டு மார்பிள் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா 2 இடத்துல யூஸ் பண்ணலாம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் அண்ட் கவுண்டர்ஸ். ஸோ வந்துட்டு ஸ்டேர் கேஸ்லையும் கவுண்டர்லையும் வந்துட்டு மார்பிளை வந்துட்டு உங்களால யூஸ் பண்ண முடியும். டைல ஏன் இந்த 2 லொகேஷன்ல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டைலோட திக்னஸ் அதிகம் கம்மி. ஸோ வந்துட்டு கவுண்டர்ல வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு பிரேக் ஆக சான்சஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம். ப்ளஸ் வந்துட்டு ஸ்டேர் கேஸ்ல உங்களால ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு அந்த எட்ஜ் ஃபினிஷஸ் வந்துட்டு உங்களால வந்துட்டு அவ்வளோ ப்ராப்பரா வந்துட்டு கொடுக்காது. தென் வந்துட்டு கிரானைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மார்பிள் மாதிரியே வந்துட்டு கிரானைட்டையும் வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்துட்டு கிரானைட் வந்துட்டு 2 மெயினான இடத்துல வந்துட்டு அட்வைசபிள் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல்ல யூஸ் பண்ணலாம். பிகாஸ் மார்பிளோட காஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஹை. ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்டர்னல்ல யூஸ் பண்றது தவிர்க்கிறது நல்லது. ஸோ தென் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிச்சன் கவுண்டர்லையும் டாய்லெட் கவுண்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு கிரானைட் யூஸ் பண்றது நல்லது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரானைட்டோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகம். ஸோ அதனால வந்துட்டு அதோட டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். கம்பேர் பண்ண போகிற கேட்டகரி என்னன்னா இன்ஸ்டாலேஷன். ஸோ டைலோட இன்ஸ்டாலேஷன் டைம் வந்துட்டு 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டைலை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த விதமான பாலிஷிங் பண்ண தேவையில்லை. மார்பிளை பொறுத்த மட்டும் மார்பிளோட இன்ஸ்டாலேஷன் லேபர் வந்துட்டு ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும். ஸோ அது அப்போ தான் வந்துட்டு மார்பிளை வந்துட்டு நல்லா கரெக்டாக லே பண்ண முடியும். தென் வந்துட்டு மார்பிள் லே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பாலிஷிங் ஒர்க் பண்ணியே ஆகணும். கிரானைட்டை பொறுத்த மட்டும் கிரானைட் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் டைம் வந்துட்டு கம்பேர்ட் டு டைல் வந்துட்டு மோர்லெஸ் ஈக்குவல் ஆர் லெஸ்ஸாக தாங்க இருக்கும். பாலிஷிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கிரானைட் ஆல்ரெடி வந்துட்டு பாலிஷ் ஆகி தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். சில இடத்துல வந்துட்டு கிரானைட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பாலிஷ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 மெட்டீரியல்ல ஏதோ ஒரு மெட்டீரியலை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் கேட்டகரி என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி மெயின்டெனன்ஸ் தாங்க. ஸோ இந்த 3 மெட்டீரியலோட மெயின்டெனன்ஸை தான் வந்துட்டு நம்ம இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைலை பொறுத்த மட்டும் இதை வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு லெவலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அதை பற்றி வந்துட்டு எந்த வரியும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நார்மலாக மாப்பிங் அண்ட் கிளீனிங் வந்து பண்ணாலே போதும். க்ரௌட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த க்ரௌட்டை வந்துட்டு ரீக்ரௌட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டைல் இன்கேஸ் வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மார்பிளை பொறுத்த மட்டும் இல்லை மார்பிளை வந்துட்டு அது நேச்சராகவே வந்துட்டு ஒரு போரஸ் மெட்டீரியல். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ரொம்ப திக்கான கரையை வந்து போட்டுட்டு மார்பிள் மேலே போட்டுட்டு அதை வந்துட்டு துடைக்காம ரொம்ப நாள் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மார்பிள் வந்துட்டு அந்த கலரை வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து ஒரு கரையாக வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு மார்பிளை வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்பிளோட சைனை வந்துட்டு நம்ம அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாட்டினா ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு அதை வந்துட்டு பாலிஷ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு சைன் வந்துட்டு ரீடைன் ஆகிட்டே இருக்கும். கிரானைட்டை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மார்பிளை விட வந்து கிரானைட் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கனால வந்துட்டு அது ஈஸியாக வந்துட்டு டேமேஜ் ஆக சான்சஸ் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்பிளோட ஷைன் மாதிரியே கிரானைட்டோட ஷைனும் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதையும் வந்துட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்துட்டு பாலிஷ் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மள பல பேர் வந்துட்டு ஒரு மெட்டீரியல்லையோ இல்லாட்டினா வந்துட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்துட்டு காஸ்ட்டை வச்சு மட்டும்தான் தீர்மானிப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம காஸ்ட்டை மட்டும் தாங்க வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ டைலோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைலோட காஸ்ட் ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் சேர்த்துமே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 110லேருந்து 155க்கு வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. மார்பிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு இந்தியன் மார்பிளாக இருந்துச்சுன்னா 170 to 350 வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். பட் இதுவே வந்துட்டு இட்டாலியன் மார்பிளுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு 600 to 2000 ஸ்கொயர் ஃபீட் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. கிரானைட் பாத்தீங்கன்னா மோர்லெஸ் வந்துட்டு அது வந்து இந்தியன் மார்பிளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு கிரானைட்டோட இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் வந்து கிரானைட்டோட மெட்டீரியல் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 to 350 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்தது. ஸோ இதே ரேஞ்சில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஹை லெவல் மெட்டீரியலை வந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு டிஃபர் ஆக சான்சஸ் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கம்பேர் பண்ண இந்த 10 கேட்டகரியை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதை வந்துட்டு இன்னும் ஈஸி ஆகிறதுக்கு நான் ஒரு டேப்லர் காலமை வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்பிளேல தெரிகிற இந்த டேப்லர் காலமை வச்சுட்டு உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியலை நீங்கள் சூஸ் பண்ணணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் பதிப்பை வந்துட்டு கமெண்டில் போடுங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.